ஹலோ மக்களே, இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா வெதர் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் கம்மியாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் நேற்று சம்மர் ரொம்பவே நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சரி பாப்பாங்களே கொஞ்ச நேரம் வெளியில் விளையாட கூப்பிட்டு போகலான்ட்டு ஒரு ½ hour தாங்க விளையாட கூப்பிட்டு போனேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பெரிய பொண்ணுக்கு வீட்டுக்கு வந்ததுமே ஒரு மாதிரி குளிர் ஜுரம் மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, ஃபீவர் வந்துடுச்சு. இங்கே கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கால்சியம்க்கு டேப்லெட்டு, அயனுக்கு டேப்லெட்டு, மல்டி விட்டமின்க்கு டேப்லெட்டு, ஏன் குட்டி பசங்க கூட மல்டி விட்டமின் கம்மிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே பாப்பாங்களுக்கு ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். ஏன்னா இங்கே அதிகமாக குளிர் தான் இருக்கும், வெயில் வந்து கம்மின்றதுனால இங்கே இந்த டிஃபிஷியன்சி குறைபாடு எல்லாருக்குமே உண்டு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள இருக்குமே. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். யாராவது ஸ்கூலுக்கு போனால் கூட சரி, ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வந்து கோல்டோ இல்லை ஃபீவர் வந்தாலுமே டக்குன்னு வந்து இன்னொரு பிள்ளைக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனாலே பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து முக்கால்வாசி யாருமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த சம்மரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்மரில் வந்து அதுலேருந்து கிடைக்கிற வைட்டமின்ஸை வந்து அவங்க நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி வீட்லேயே பன்னீர் டிக்கா பண்ணியிருந்து சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கு பன்னீர், ஆனியன், கேப்சிகம் எல்லாம் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. மேரினேஷனுக்கு உப்பு, லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அது கூடவே கரம் மசாலா. நான் இன்றைக்கி வெறும் தந்தூரி மசாலா வச்சு தான் சூப்பராக பண்ணியிருந்தேன். இந்த ஒரு மசாலாவே போதும். இதை நல்லா மேரினேஷன் பண்ணிவிட்டு ½ hourலேருந்து 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா தவால நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுக்குற பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.